எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இது ஒரு ப்ரிவியூ. இன்றைக்கி 2 மேட்ச் இருக்குது. ஃபஸ்ட்டு மேட்ச் ஆர்சிபி வர்சஸ் ராஜஸ்தான் ராயல் துபாயில் விளையாடுறாங்க. அதை பற்றின என்னோட சின்ன ப்ரெடிக்ஷன் அண்டு ப்ரிவியூ. ஓகே, ராஜஸ்தான் ராயல் தேவ் டு சார்ட் அவுட் டாப் 4 சார்ட் அவுட் பண்ணோம். ராஜஸ்தான் ராயலில் வந்து இஸ் த ஒன்லி டீம் 16 விக்கெட் விட்டுருக்காங்க பவர் பிளேயில் இந்த ஐபிஎல்லில். அதிகம், எல்லாத்தோட ஜாஸ்தியாக அவங்க தான் 16 விக்கெட் தே லாஸ்ட். அண்ட் ஓப்பனர் வந்து 3 ஓவருக்கு மேலே நின்னதே இல்லை இந்த ஐபிஎல்லில், அதுவும் ஹையஸ்ட். அவங்க டாப் 4 சார்ட் அவுட் பண்ணோம். என்ன கேட்டால் ஸ்மித்தை ட்ராப் பண்ணிட்டு மில்லரை கொண்டு வரலாம். இது வெரி குட் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனு. பட்லர் கேன் லீடு. பட்லரே ஏன்னா இப்போ புதுமையாகிடுச்சு. நேற்று தினேஷ் கார்த்திகை விட்டுட்டு இயன் மோர்கன் லீட் பண்ணது ஒன்றும் புதுசு இல்லை. இதே ராஜஸ்தானுக்கு போன வாட்டியும் ரஹானே நவுத்திட்டு ஸ்மித்தை லீட் பண்ண சொன்னாங்க. அது மாதிரி இப்போ ஸ்மித்தை நவுத்திட்டு இவர் லீட் பண்ணட்டும். ஏன்னா ஃப்ரான்ச்சைசி கிரிக்கெட் என்ன வேணால் பண்ணலாம். அவர் லீட் பண்ணால் ஸ்மித்தை நவுத்திருங்க, அவர் சரி வரமாட்டார். இதுக்கு உத்தப்பா ஓப்பன் பண்ணட்டும். உத்தப்பா விளையாடணும்னு முடிவு பண்ணிங்கன்னா மிடில்லாம் வேஸ்ட்டு. ஊத்தப்பா இடத்துல ஸ்டோக்ஸ் தான் விளையாடணும். அவர் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் தான். பட்லர், ஊத்தப்பா, சஞ்சு சாம்சன், மில்லர், ஸ்டோக்ஸ், இப்போ திவாத்தியா, பராக், இது ஃபார்மிடபிள் லைனப்பாக தெரியுது. எப்போதுமே பராகோ திவாத்தியாவும் ஜெயிக்க வைக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. மேலே இருக்கிறவங்களும் பண்ணணும். ஆனால் இது வரைக்கும் மோசமான கிரிக்கெட் விளையாடிட்டாங்க ராஜஸ்தான். இனிமேல் விளையாடுறதா நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து அவங்க வந்து நம்ம விளையாடணும் போவோம், அடுத்த ஆப்ஷனுக்கு நமக்கு வந்து நல்லா காசு ஆப்ஷனில் பெருசாக வந்தால் போதும்னு நினைக்கிறாங்களோ என்னமோ தெரியல. தே ஹவ் டு பிளே ஃபுல் ஹார்ட்டு. அப்புறம் இது டே கேம், இது ட்ரை கண்டிஷன், ஸ்பின்னுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுங்கள். 165 175 எடுக்கிறது பெட்டர். இதுதான் ராஜஸ்தானோட என்னோட ஒப்பீனியன். மில்லர் வரணும், ஸ்மித் வெளில போடணும், பட்லர் ஷுட் லீடு. ஆர்சிபி பற்றி பார்த்தீங்கன்னா ஏபிடி மேலே தான் வரணும். போன மேட்ச்சு கீழே அமிச்சாங்க, சுந்தரியும் துபாயும் மேலே அமிச்சதுனால என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்க. அதுக்கு என்ன காரணம் சொன்னாங்கன்னா அவங்க சைடு 2 லெக் ஸ்பின்னர் இருந்தாங்கன்னு. இந்த டீம்லேயே 2 லெக் ஸ்பின்னர் இருக்காங்க, ஸ்ரேயஸ் கோபாலும் திவாத்தியாவும். அதே ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா பெஸ்ட் ஆஃப் லக் டு யூ. கோலி பண்ண மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி ஏபிடி பேட் மேலே. அப்புறம் ஃபின்ச்சை கூட நீங்கள் ட்ராப் பண்ணிடலாம். ஏன்னா ஃபின்ச்சு 25 30 35 எடுக்கிறாரு, லாங் இன்னிங்ஸ் விளையாடவே இல்லை. அதுக்கு பதில் நீங்கள் மோயின் அலியை கொண்டு வரலாம். ஏன்னா ஒரு லெஃப்டி பேட்ஸ்மேன் ஆச்சு, ஆஃப் ஸ்பின் வர போடுவார். அந்த நம்பரில் அவர் நல்லா க்ளீனாக விளையாடுவார், பிக் ஹிட்டிங் பண்ணுவார் மோயின் அலி 5-6. கோலி கேன் ஓப்பன். ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்குது. அதை அவங்க பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். பிச் நான் சொன்ன மாதிரி இட் வில் டேக் ஸ்பின்னு. ஸ்பின்னுக்கு அசிஸ்ட் ஆகும். டே மேட்ச்சு, கோல்டு கிளைமேட் ஆச்சு, அந்த அளவுக்கு வெயிலாம் இருக்காது, கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ஸோ ஓவரால் இட் வில் பி குட் மேட்ச் அப். ஈவன் ஸ்டீவன் தான். ஸோ அது கேப்டன்சி மாறினா வேணால் ராஜஸ்தானுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. ராஜஸ்தான் ஜெயிச்சாங்கன்னா அந்த குரூப்பே இன்ட்ரெஸ்டிங் ஆகிடும் பாயிண்ட்ஸ் டேபிளில். ஸோ லெட் சி வாட் ஹேப்பன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் சிஎஸ்கே வர்சஸ் டெல்லி பற்றி நான் பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.